உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 8ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் நாள், தசமி திதி, ரோகிணி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். விசாகம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஆர்வம், ரிஷபம் பணிவு, மிதுனம் பரிவு, கடகம் செலவு, சிம்மம் அனுகூலம், கன்னி நலம், துலாம் பெருமை, விருச்சிகம் வரவு, தனுசு சினம், மகரம் சிந்தனை, கும்பம் சாந்தம், மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, திதிகளுக்கு உண்டான தெய்வங்கள். திதிகளுக்கு உண்டான தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன ராசி என்று எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சில பேர் ஜோதிடத்தில் கொஞ்சம் அனுபவம் அறிவு உள்ளவர்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். நான் இப்போவும் சொல்கிறது, கோயிலில் அர்ச்சனை பண்ணக்குள்ள உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், உங்களுடைய பெயர், உங்களுடைய கோத்திரம், இந்த 5 விஷயத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். உங்களுடைய பேர் சொல்லணும், ராசி சொல்லணும், நட்சத்திரம் சொல்லணும், லக்னம் சொல்லணும், கோத்திரம், இந்த 5ஐயும் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு உண்டான முழு பலனும் கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடாது, சாமிக்கு இதெல்லாம் தெரியாத ஐயான்னு. சாமிக்கு தெரியும். சாமிக்கு தெரியாது என்று நாங்கள் சொல்கிறதில்லை. நாங்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய பலன் எங்களுக்கு முழுமையாக வந்தடைய வேண்டுமாக இருந்தால் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் நட்சத்திரம் ராசி தெரிஞ்ச மாதிரி என்ன திதியில் நீங்கள் பிறந்தீர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். 15 திதி இருக்குது. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பஞ்சமி, 15 திதிகள் இருக்குது. இந்த 15 திதிகளில் ஒரு திதியில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். வளர்புரை, தேய்புரை. வளர்புரை திதிகள் 15, தேய்புரை திதிகள் 15, மொத்தமாக 30. ஒரு மாதத்துக்கு 30 வந்துட்டுது. நீங்கள் வளர்புரை நீங்கள் பிரதம திதியில் பிறந்திருந்தால் நீங்கள் வளர்புரை பிரதமை திதியில் பிறந்தீர்களா, தேய்புரை பிரதமை திதியில் பிறந்தீர்களா என்று பார்த்துக்கொள்ளுங்க. கையில் உங்களோட ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கள்,
என்ன ராசியில் பிறந்தீர்கள், என்ன நட்சத்திரத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீர்கள், என்ன திதியில் பிறந்தீர்கள், வளர்புறை தேய்புறையில் என்ன திதியில் துவாதசினா வளர்புற துவாதசியா தேய்புறை துவாதசியா. நீங்கள் ஏகாதசியில் பிறந்திருந்தால் வளர்புறை ஏகாதசியா தேய்புறை ஏகாதசியா என்ன திதி என்று பார்த்து கொள்ளுங்கோ. பிரதமை திதியில் பிறந்தால் வளர்பிறை பிரதமை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் துர்க்கை உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை பிரதமை திதியில் பிறந்தால் குபேரன் உங்களுக்கான தெய்வம். துதியை திதியில் பிறந்தால் வளர்பிறை துதியை திதியில் விஸ்வதேவர் உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை துதியை திதியில் பிறந்தால் வாயு பகவான் உங்களுக்கான தெய்வம். திருதியை திதி வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தால் சந்திரன் உங்களுக்கான தெய்வம். தேய்பிறை திருதியல் திதியில் பிறந்தால் அக்னி உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தால் விநாயகர் உங்களுக்கான தெய்வம். தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தால் சுக்கிரன் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை பஞ்சமியில் பிறந்தால் சுப்பிரமணிய அதாவது பஞ்சமியில் பிறந்தால் தேவேந்திரன் உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை பஞ்சமியில் பிறந்தால் குரு பகவான் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை சப்தமியில் பிறந்தால் சூரியன் உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை சப்தமியில் பிறந்தால் முனிவர் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை சஷ்டி மாறிட்டுது, சஷ்டியில் பிறந்தால் சுப்பிரமணியர் உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை சஷ்டியில் பிறந்தால் செவ்வாய் பகவான் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை அட்டமியில் பிறந்தால் லக்ஷ்மி உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை அட்டமியில் பிறந்தால் ஆதிசேஷன் உங்களுக்குண்டான தெய்வத்தை தெரிஞ்சால், உங்களுக்குண்டான திதிகளுக்குண்டான தெய்வத்தை தெரிந்தால் அதை நீங்கள் வழிபாடு செய்யலாம். வளர்பிறை நவமியில் பிறந்தால் சரஸ்வதி உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை நவமியில் பிறந்தால் யம பகவான் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை தசமியில் பிறந்தால் வீரபத்திரர் உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை தசமியில் பிறந்தால் குரு பகவான் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை ஏகாதசியில் பிறந்தால் பார்வதி உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை ஏகாதசியில் பிறந்தால் சனீஸ்வரன் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை துவாதசி ஏகாதசிக்கு அடுத்தது துவாதசியில் பிறந்தால் மகாவிஷ்ணு உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை துவாதசியில் பிறந்தால் சுக்கிர பகவான் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை திரையோதசியில் பிறந்தால் அதாவது 13வது திரையோதசியில் பிறந்தால் சாட்சாத் பிரம்மா உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை திரையோதசியில் பிறந்தால் நந்தி தேவர் உங்களுக்குண்டான தெய்வம். வளர்பிறை சதுர்த்தசியில் பிறந்தால் 14வது இந்திரன் உங்களுக்குண்டான தெய்வம். தேய்பிறை சதுர்த்தசியில் பிறந்தால் மகேஸ்வரர் சிவபெருமான் மகேஸ்வரர் உங்களுக்குண்டான தெய்வம். அமாவாசையில் பிறந்தால் வளர்பிறை அமாவாசையில் பிறந்தால் சிவபெருமான் அமாவாசை வளர்பிறை தேய்பிறைன்னு வராது. அமாவாசையில் பிறந்தால் சிவபெருமான் உங்களுக்குண்டான தெய்வம். பௌர்ணமியில் பிறந்தால் அம்பிகை உங்களுக்குண்டான தெய்வம். என்ன நேர்களே, 15 திதிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். 15 திதிகளில் நீங்கள் எந்த திதியில் பிறந்தீர்கள், வளர்பிறையா தேய்பிறையா பிறந்தீர்கள் என்று கண்டுபிடிச்சு உங்களுக்குண்டான தெய்வங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் விரைவாக நீங்கிவிடும். என்ன திதியில் பிறந்ததை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இனிமே தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுமா இருந்தால் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கக்குள்ள ஐயா நான் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தன் என்று கேட்குற மாதிரி, என்ன ராசியில் பிறந்தன் என்று கேட்குற மாதிரி,
என்ன லக்னத்தில் பிறந்தன் என்று கேட்குற மாதிரி என்ன திதியில் பிறந்தேன் என்று கேட்டு எழுதி வச்சு கொள்ளுங்க. உங்களோட ஜாதக புஸ்தகத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன திதியில் பிறந்தீர்கள் என்று எழுதியிருக்கும். அது வளர்புறையா தேய்புறையா? வளர்புறையில் பிறக்கிறது சந்திரன் வளர்புறையில் இருக்கக்குள்ள திதிகளில் பிறக்கிறது ரொம்ப யோகம். தேய்புறையில் பிறந்தால் கூடாதாண்டில் சில திதிகள் தேய்புறையில் பிறந்தால் கூடாது. மற்றும்படி வளர்புறையில் பிறக்கிறது ரொம்ப யோகம். வளர்புறையில் பிறந்தவர்கள் ஆக்கபூர்வமான செயல்களில் ஈடுபடுவார்கள், உற்சாகமாக இருப்பார்கள், மனதில் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள், எதை செய்தாலும் உறுதியில் நிற்பார்கள், உறுதியாக செயல்படுவார்கள், மற்றவர்களை நம்புவதற்கு கஷ்டப்படுவார்கள், தீர்மானம் மிக்கவர்களாக இருப்பார்கள். தேய்புறையில் பிறந்தால் மனசில் சஞ்சலம் இருக்கும், சபலம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், ஒரு முடிவுக்கு வர முடியாதவர்களாக இருப்பார்கள், தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக இருப்பார்கள். அது சரியா இது சரியா என்று அதிக யோசனை உள்ளவர்களாக இருப்பார்கள், கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வளர்புறை சந்திரனா தேய்புறை சந்திரனா என்று பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய திதியை தெரிந்து கொண்டால், வளர்புறை தேய்புறையை தெரிந்து கொண்டால், நான் சொல்ல தெய்வங்களை வழிபட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.